அத்தியாயம் 1. அந்த பரபரப்பான பெங்களூர் சிட்டியில் சூரியன் தன்னுடைய கதிர்களை வீசி கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைய காலையை விடிய வைத்துக் கொண்டிருந்தது. காலை 6 மணி ஆனதுமே ஆதி தன்னுடைய பெட்டிலிருந்து எழுந்தான். கண்களை மூடி அப்படியே எழுந்து உட்கார்ந்து அவன் 2 கைகளையும் சூடு பறக்க தேய்த்து கண்களை விழித்து தன்னுடைய உள்ளங்கைகளை பார்த்தான். குட் மார்னிங். தன்னுடைய கைகளை பார்த்து சொல்லிவிட்டு பெட்டிலிருந்து எழுந்தான். அங்கிருந்து நேராக பாத்ரூமுக்கு சென்று பல் துலக்கி பின் வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய தொடங்கினான். 1/2 மணி நேரத்திற்கு பிறகு எக்ஸசைஸ் முடித்துவிட்டு மாடியில் அழகாக வைத்திருக்கும் பூந்தொட்டிகளுக்கும் சிறு சிறு செடிகளுக்கும் தயிர்ச்சினான். மறுபடியும் மாடியில் இருந்து இறங்கி கீழே தன்னுடைய அறைக்கு வந்தான். வந்ததும் கொஞ்சமும் தாமதிக்காமல் தன்னுடைய உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் சென்று குளிக்க ஆரம்பித்தான். 10 நிமிடங்களுக்கு பிறகு பாத்ரூமில் இருந்து இடுப்பில் ஒரு டவலை கட்டிக்கொண்டு தலைமுடிகளை தன் கைகளால் கிளறியபடியே வெளியில் வந்தான். நேராக கண்ணாடி முன்னாடி சென்று நின்று கையில் ஒரு ஹேர் ட்ரையரை வைத்து தன்னுடைய தலையை காய வைத்துக் கொண்டிருந்தான். விரிந்த மார்பு, அழகான உடலில் எக்ஸசைஸ் செய்து இறுகி போன அடுக்கடுக்கான கட்டுகள், பொலிவான முகம் என்று ஆதி இருந்தான். அவன் பாத்ரூமில் இருந்து வந்ததிலிருந்து 2 கண்கள் அவனை பார்த்து கொண்டே இருந்தது. இதுவரை அதை கவனிக்காதவன் தனக்கு முன்பு இருக்கும் கண்ணாடி வழியாக அந்த 2 கண்களையும் பார்த்தான். அந்த கண்களுக்கு சொந்தமான பெண் ஒருத்தி உடல் முழுக்க ஒரு பெட்ஷீட் போர்த்திக் கொண்டு களைந்தும் கலையாத தூக்கத்துடன் ரசனையான பார்வையுடன் ஆதியை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெண் தன்னை பார்ப்பதை தெரிந்து கொண்ட ஆதி பெண்ணை பார்த்து கண்ணாடி வழியாகவே கண்ணடித்தான். வழக்கம் போல இன்னைக்கு நீ சீக்கிரமா எழுந்துட்ட, நான் தான் லேட் பண்ணிட்டேன். சீக்கிரமா எழுந்து என்ன பண்ண போற? நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதனால சீக்கிரமா எழுந்து பழகிட்டேன். அதனால எனக்கு முழிப்பு வந்துருச்சு. அப்ப என்னால சீக்கிரமாவே எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்றியா? அப்படி சொல்லல. நீ ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வந்த, டயர்டா இருப்ப இல்லையா? இன்னைக்கு உனக்கு ஒர்க்கா இருந்தா கூட சீக்கிரம் எழுப்பி விட்டுருக்கலாம். ஆனா இன்னைக்கு லீவுன்னு நீ நேத்தே சொல்லிட்ட, அதனால தூங்குன்னு சொன்னேன். ஆதி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது லிசா பெட்டில் இருந்து எழுந்து தான் போர்த்தியிருந்த போர்வையை பெட்டில் போட்டுவிட்டு பின் அங்கிருந்த ஒரு நீளமான டாப்பை எடுத்து போட்டாள். அவனுக்கு பக்கத்தில் சென்று கண்ணாடி முன்பு நின்று கொண்டிருந்த ஆதியை பின்புறமாக கட்டி அணைத்தாள். ஆதி தன் பின் நின்று கொண்டிருந்தவளை கைகளை பிடித்து இழுத்து தன் முன்னாடி இருந்த கண்ணாடியில் சாய்த்து வைத்து முத்தமிட பக்கத்தில் நெருங்கினான். ஆதி தன்னை நோக்கி நெருங்கி வருவதை பார்த்த லிசா அவனுடைய இதழில் கை வைத்து அவனை தடுத்தாள். என்ன வேணாமா? நான் இப்பதான் எழுந்தேன், அதுக்குள்ள வா. அப்ப போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி இரு, எங்கேயும் போக கூடாது, இங்கே உட்காந்துட்டு. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாதான் சாப்பிடணும். சரி, வெயிட் பண்றேன். லிசாவும் பாத்ரூமுக்குள் சென்று பல் துளக்கி குளித்து முடித்துவிட்டு ஒரு சுடிதாரை அணிந்துவிட்டு வெளியே வந்தாள். அவள் பிங்க் நிற சுடிதாரை அணிந்திருக்கவும் ஆதி அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். இதற்கு முன்பு ஆதி கண்ணாடி முன் இருக்கும்போது லிசா அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இப்பொழுது ஆதியும் லிசாவை அப்படி பார்த்து கொண்டே இருந்தான். லிசா தன்னுடைய கைகளில் ஒரு காஜலை எடுத்து கண்களில் போடுவதற்காக எதிரில் இருந்த கண்ணாடி முன்பு நெருங்கினாள். ஆனால் ஆதி அவளை பார்த்து கொண்டே இருப்பதை கவனித்தவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. உடனே அவனை திரும்பி பார்த்து லிசா அவனிடம் தன் கண்களை மூடி சிரிப்பை அடக்கி கோபமாக பேசத் தொடங்கினாள். ஆதி, நீ இப்படி பார்த்துட்டே இருந்தா நான் எப்படி கிளம்புறது? பிளீஸ் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்ப. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நீயும் என்னை இப்படித்தானே பார்த்துக்கிட்டு இருந்த. ஆனா அதுக்கு நான் எதுவும் சொல்லலையே. மேடமுக்கு மட்டும் எதுக்காக கோபம் வருது? அது நீ தானே சொல்லுவா என் கண்ணு ரொம்ப அழகா இருக்கும்னு. அப்ப ஐ மேக்கப் போட்டா தானே முடியும். இப்படி நீ பாத்துட்டே இருந்தா நான் உன்னை பாப்பனா இல்ல என்னோட வேலையை பாப்பனா? நீ என்ன மட்டுமே பாத்துக்கிட்டு, நீ எதுவுமே போடலனாலும் அழகா தான் இருப்ப. சீ பொறுக்கி, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறங்கிற பேர்ல டபுள் மீனிங்ல பேசுற. ஓ, மேடம்க்கு அதெல்லாம் புரியுமா? பின்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்ன, அப்ப எப்படி இதெல்லாம் புரியாம இருக்கும்? சரி, ஆனா உனக்கு கண்ணுக்கு போட வேண்டியதெல்லாம் நீ போடு. லிப்ஸ்டிக் மட்டும் லிப்ஸ்டிக் நான் தான் போட்டு விடுவேன். லிசா பதில் எதுவும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டே தலையை மட்டும் அசைத்தாள். இருவரும் தங்களுடைய கொஞ்சல்களை எல்லாம் முடித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். இந்த நேரத்தில் மணி 10 ஆகி இருந்தது. ஆதியும் லிசாவும் நேராக வந்து அங்கு முன்பாக இருந்த டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்தார்கள்.
அப்பொழுது அந்த இடத்தில் கிச்சனில் இருந்து சமைத்து வைத்து அனைத்து உணவுகளையும் எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்துக் கொண்டிருந்தார் மீனா. அந்த இடத்தில் லிசா வந்து உட்கார்ந்ததும் அதை பார்த்த மீனா அவளை பார்த்து சிரித்தார். அக்கா, இன்னைக்கு என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? உனக்கு பிடிச்ச பிசபெல்லாபாத்தா சமைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு நல்லா சாப்பிடணும், சரியா? தட்டில் உணவுகளை பரிமாறியபடியே மீனா லிசாவையும் ஆதியையும் பார்த்தபடி சொன்னார். ஆதி அந்த தட்டில் இருந்து சாப்பாடு எடுத்து வாயில் வைத்ததும் கண்ணை மூடி ருசித்து ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அக்கா, சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்லை. இதை உங்களால மட்டும்தான் இவ்வளோ டேஸ்டா சமைக்க முடியும். உண்மையிலேயே நல்லா இருக்கா தம்பி? இவர்கள் 3 பேரும் பேசுவதையும் டைனிங் டேபிளில் ஓரத்தில் உட்கார்ந்து அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த சுகந்தி கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆதி சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த சுகந்தியால் தன்னுடைய கோபத்தை பொறுக்க முடியவில்லை. ஆமாங்கா, ஆதி உண்மைதான் சொல்றான். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு நிறைய சாப்பிட போறேன். ஆமா லிசா, நாளைக்கு வேற உன்னோட கல்யாண நாளா? நாளைக்கு கண்டிப்பா நான்வெஜ் தான் சமைப்போம். அதனால இன்னைக்கு நான் உனக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்னது, நாளைக்கு நான்வெஜ் சமைக்கணுமா? சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அருமை தெரியும். சும்மா வேணுங்கிற நேரத்துல எல்லாம் வேணுங்கிறத சாப்பிட முடியாது. இருக்கிறத சாப்பிட்டுட்டு பேசாம இருந்துற எல்லாரும் பழகிக்கோங்க. இல்லம்மா, நாளைக்கு லிசாவுக்கு கல்யாண நாள். அதனால அந்த கல்யாணமே எதுக்காக ஆச்சுன்னு தெரியாம மண்டைய பிச்சிட்டு இருக்கேன். இதுல அந்த கல்யாண நாள் செலிப்ரேட் பண்றதுக்கு கறி மீன் வேற எடுத்து சமைக்கணுமா? அம்மா, இப்ப எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்தை விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்டது நானே சந்தோஷமா தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்த மாதிரி ஒரு உதவாக்கார புருஷனை கட்டிக்கிட்டு எப்படி நீ சந்தோஷமா இருப்ப? கேக்குறவங்க கிட்ட எல்லாம் சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன்னு சிரிச்சு சிரிச்சு பொய் சொல்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? பொய் சொல்லிட்டு இருக்கேனா? அம்மா, உண்மையா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எதையும் மறைக்கல, யார்கிட்டயும் நான் பொய் சொல்லல.